எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் 29ஆம் தேதி, பங்குனி மாதத்துக்கு 15ஆம் தேதி, 2025 வருடத்தில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:44 புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்துக்கு கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அந்த காலகட்டம் நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது? பொதுவாக ஒரு பாவகத்துக்கு ஒரு ராசி வராரு அப்படின்னா அந்த பாவகத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் வராது. நம்ம ராசிக்கு ஒரு தோராயமாக சொல்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம ராசிக்கு 12ல் குரு சனி வராரு, நம்ம ராசிக்கு 11ல் வராரு, நம்ம ராசிக்கு 10ல் வராரு. அவர் எங்கனாலும் வரட்டும், அவர் எந்த இடத்துல இருக்கிறாருன்றதை விட யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்றது தான் முக்கியம். மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம். அதே மாதிரி சாஸ்திரத்துக்கு சாரந்தானக முக்கியம். நட்சத்திரம் இல்லை அப்படின்னா சாஸ்திரம் கிடையாதுங்க. 27 நட்சத்திரம் 12 ராசியில் அடக்கம். 27 நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பாதங்கள் பார்த்தீங்கன்னா 108 பாதங்கள். அப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்திலேயே 4 பாதங்கள் வருங்க. ஒரு ராசியில் 3 நட்சத்திரங்கள் வருங்க. 3 நட்சத்திரம் கொண்டது ஒரு ராசியில் வரக்கூடிய 3 நட்சத்திரம் 9 பாதமாக இருக்கும். பொதுவாக எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு, அதுவும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. உதாரணத்துக்கு மேச ராசியில் பிறந்திருக்கோம், இல்லை ரிஷப ராசியில் பிறந்திருக்கிறோம்னா அந்த ராசியில் பிறந்திருக்கிறவங்க எல்லாமே ஒரே மாதிரியான சிந்தனை, ஒரே மாதிரியான எண்ணம், ஒரே மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது இல்லைங்க. ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இந்த பிரபஞ்சம் எல்லா நேரத்துலையும் நமக்கு சாதகமான பலனை கொடுக்கறது இல்லைங்க. ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விதமான பலன் தான் தரும். அப்போது வரக்கூடிய சனி பயிற்சி காலகட்டம் நமக்கு எப்படி இருக்கும்? சாதகமாக இருக்குமா, பாதகமாக இருக்குமா? சொந்த வீடு வாசல் வாங்க வைக்குமா, இல்லை இருக்கிற வீடு வாசலை விற்க வைக்குமா? பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ண வைக்குமா, இல்லை பொருளாதாரத்தில் இன்னும் சிரமம் ஏற்படுத்தி விடுமா? முழுமையாக விரிவாக விளக்கமாக அருமையாக அற்புதமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தயவு செய்து நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட், உங்களுடைய கேள்விகள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஜாதகத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேனுங்க. அதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான சமாச்சாரங்க. ஏன்னா கோச்சாரம் அப்படின்றது ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்கிறது இல்லைங்க. ஒரு ராசிக்கு தான் பலன் சொல்கிறோமே தவிர அந்த ராசியில் பிறந்த நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்ட்டு யாரால சொல்ல முடியாது. ஒரு பிரசவத்தில் ஒரே நேரத்தில் பிறக்கக்கூடிய 2 பிள்ளைகள் தோற்றத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும் எண்ணம், சிந்தனை, செயல், புத்தி எல்லாமே வெவ்வேறு மாதிரி இருக்கும். அப்போ ஒரு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரே மாதிரியான பலன் வரும் அப்படின்றதெல்லாம் சும்மாங்க, ஏமாத்துற வேலை. உங்களுடைய ஜாதகத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, தொழில் ஸ்தானாதிபதி யார், திருமண ஸ்தானாதிபதி யார், எந்த நேரத்தில் எந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கோ அந்த எதிர்பார்ப்பு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை பார்த்துக்குவாங்க. ஒரே நேரத்திலேயே நம்ம எல்லாமே எதிர்பார்க்க மாட்டோம். வீடு வாங்கணும்னு எதிர்பார்ப்போம் ஒரு நேரத்தில் ஒரு வண்டி வாங்கணும்னு எதிர்பார்ப்போம், ஒரு நேரத்தில் சரி கல்யாணம் பண்ணிக்கலான்னு எதிர்பார்ப்போம். அப்போ வீடு வாங்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 4வது கட்டம், வாங்கணும்னா 4வது கட்டம், திருமணம் பண்ணுமா 7வது கட்டம், புத்திர பாக்கியமா 5வது கட்டம், உடம்புல நோய் நொடி வந்துடுச்சா 6வது கட்டம், தொழில் ஸ்தானமா 10வது கட்டம், தொழில் நல்லா இருக்குது லாபம் வரலையா 11வது கட்டம். இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் வேறு எந்த வகையிலையும் மனசாலுக்கு வரக்கூடிய பலனை தெரிஞ்சுக்கிட முடியாது, எதிர்காலம் என்னன்றது தெரிஞ்சுக்கிட முடியாது. இந்த ஜாதகத்தால் தான் தெரிஞ்சுக்கிட முடியுன்றதுனால தான் நம்ம முன்னோர்கள் பொக்கிஷமாக இந்த ஜாதகத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே சித்தர்கள் காலத்தில் மிகவும் பிரதானமாக இருந்தது ஜோதிடம்.
இன்றைக்கி ஜோதிடம் எப்படி இருக்குதுன்னா எல்லாம் தொழிலாகி போச்சு, அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். நாம் எப்படி இருப்போம், அடுத்த 2.5 வருஷத்துக்கு நாம் எப்படி இருப்போம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது, முழுமையாக இந்த பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவு மட்டும் முழுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? தொடர்ந்து மேசராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் தொடர்ந்து முழுமையாக அருமையாக அற்புதமாக இந்த பதிவில் நம்ம பலன் பார்க்க தான் போகிறோம், சரிங்களா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இருக்கிற நிலைமையிலேருந்து மேலே வரலனாலும் பரவாயில்லைங்க, இருக்கிற நிலைமையிலேருந்து கீழே போயிடக்கூடாதுன்ற எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் இந்த கடகராசியில் பிறந்தவங்க இந்த 2.5 வருட காலமாக பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. உழைப்புக்கு தகுந்த உயர்வில்லை, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க கடகராசியில் பிரதானமாக இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட கடகராசி நண்பர்களுக்கு சனி பெயர்ச்சி காலகட்டம் உண்மையிலேயே பிரமாதமாக இருக்கும். அஷ்டமச்சனியால் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் நீங்க போகுதுங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தில் அஷ்டமச்சனியாக இருந்தவர் உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்துக்கு போகிறார். அப்போது உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறார். திருமணஸ்தானாதிபதி இல்லையா நமக்கு சனி பகவான்? கடகராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி, 8வது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான். குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு போயிட்டு குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை பார்க்குறார். இந்த நேரம் கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பிரமாதமான நேரம். திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்கும், பிரிஞ்சு போன தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்றதுக்கும், பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கும், உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கும் அருமையான தருணம். 2025 வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி தான் சனி பகவான் பயிற்சி அடைகிறார். அப்போது செப்டம்பர் 11ஆம் தேதிக்குள்ளார கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் 11ஆம் தேதிக்குள்ளார வாழ்வாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்திடும். நீங்கள் 4 பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க 3 வருஷத்துக்கு முன்னுக்கு. அப்பேற்பட்ட நீங்கள் இந்த அஷ்டமச்சனியுடைய தாக்கத்தால் நீங்கள் 4 பேர்கிட்ட வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் கொடுத்துட்டு இருந்திருக்கும். ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு பெரிய பதவியில் இருந்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த 2.5 வருட காலமாக எங்கே ஆரம்பிச்சிங்களோ அதே இடத்துக்கு வந்துட்டு இருந்திருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்கிற வேலையை விட்டுவிட்டு எந்த வேலைக்கு போகலான்ற மனநிலையெல்லாம் நிறைய நண்பர்களுக்கு கொடுத்துட்டு இருந்திருக்கும். அப்பேற்பட்ட கடகராசி நண்பர்களுக்கு நான் சொல்கிறேனுங்க, வரக்கூடிய சனி பயிற்சி காலகட்டத்துக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் நீங்கும், உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் நீங்கள் ஆதாரம் இல்லாமல் சொல்கிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க. உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் சூரிய பகவானோட, சந்திர பகவானோட, புதன், ராகு, சுக்கிரனோட சேர்றார். 9வது பாவகத்தில் 6 கிரகங்கள். கடகராசிக்கு 3வது பாவகம் சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானத்தை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, கடகராசிக்கு 11வது பாவகத்தில் இருக்கிற குரு, கடகராசிக்கு 12வது பாவகத்தில் இருக்கிற செவ்வாவும் அந்த 3வது பாவகம் தைரியஸ்தானத்தை பார்க்குறாங்க. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருந்த தடைகள் நீங்கக்கூடிய காலகட்டம் தானுங்க வரக்கூடிய மார்ச் மாதம் 29 தேதிக்கு மேலே. செப்டம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான நேரம். ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க அப்படின்னா 10 பிள்ளைங்களும் முன்னுக்கு வரதில்லைங்க. 10 பிள்ளைகளை ஒரு பிள்ளை தான் முன்னுக்கு வருது. மற்றவங்க முயற்சி பண்ணலையா அப்படின்னு இல்லை, முயற்சியோட நேர காலங்களும் சாதகமாக இருந்தால் தானுங்க நாம் போக வேண்டிய இடத்துக்கு இந்த பிரபஞ்சம் கொண்டு போய் விடும். கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பலவிதமான சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் பிறக்கக்கூடிய தருணமாக வரக்கூடிய சனி பெயர்ச்சி காலகட்டம் இருக்கும். ரொம்ப நிறைவாக இருக்கிறது. மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி வரை முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கடகராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி சூரியன், கடக ராசி அதிபதி சந்திரன். இந்த இருவருடன் சனி பகவான் சேர்ந்து உங்களுடைய 3வது பாவகத்தை பார்க்கக்கூடிய சூழல். இந்த அமைப்புகளால் அது மட்டும் இல்லை, பிதிருக்காரகன் சொல்லக்கூடிய சூரியன் பிதிரு ஸ்தானத்தில் சனி பகவானோட சேரக்கூடிய சூழலால் முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் கிடைக்கும். உங்களுக்கு தாய் அல்லது தந்தை இல்லை அப்படின்னா
அல்லது தாத்தா அல்லது பாட்டி இல்லை அப்படின்னா அவங்கள எந்த இடத்துல அடக்கம் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு இந்த 29 நாளில் மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 28 தேதிக்குள்ளார ஒரு நாள் உங்களுக்கு எந்த நாள் உங்களுக்கு தோதுவாக இருக்கோ அந்த நாளில் ஒரு தலவாழை இலை வாழை இலை வாங்கிட்டு போய் அவங்கள அடக்கம் பண்ண இடத்துல அந்த தலவாழை இலை போட்டு அவங்க பிரியப்பட்டு சாப்பிடக்கூடியது என்னவோ எல்லாமே நீங்கள் வாங்கி அவங்களுக்கு ஒரு புத்தாடை வச்சு அந்த அந்த துணியை உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் தானம் பண்ணலாம். அந்த படைகளெல்லாம் நீங்கள் போட்டு மனசார மனசுருகி நீங்கள் வேண்டிக்கிட்டு வாங்க. 2-2.5 வருடமாக பட்ட சங்கடங்களுக்கு அளவே இல்லை, அவ்வளோ சங்கடங்கள் பட்டுட்டேனுங்க, இதுக்கு மேற்கொண்டு நிம்மதியாக நிறைவாக வரணும், உங்களுடைய அனுகிரகங்களும் ஆசீர்வாதம் எனக்கு வேணுங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வாங்க. 100% பிரமாதமாக இருக்கும். அதாவது நமக்கு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி வரைக்குமே பிரமாதமான ஒரு நேரம், முன்னோர்களுடைய அனுகிரகங்களே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு. ஒரு சில நண்பர்களுக்கு கடன் பிரச்சனையால் பணப்பிரச்சனையால் ஊர் விட்டு போயிடலாமா இல்லை உலகத்தை விட்டே போயிடலாமான்ற மனநிலையில் நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். அப்பேற்பட்ட மனநிலை நீங்கக்கூடிய சூழல். அதாவதுங்க இந்த உலகத்திலேயே எல்லா நோய்க்கும் மருந்து இருந்தாலும் நோய் இல்லாத ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா மன அழுத்தம். அந்த மன அழுத்தம் நீங்க போகுதுங்க, மனநிலை மாறப்போகுதுங்க, நிம்மதி சந்தோஷம் வரப்போகுதுங்க. 2025 வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி காலம் 2.5 வருஷம். ஆனால் 2.5 வருஷத்துக்கு நமக்கு நேரம் நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. 2 மணி நேரம் நல்லா இருந்தாவே போதுமானது இல்லையா? அப்போது நல்லது நடக்கிறதுக்கு 2 நாள் இருந்தால் போதும். அப்போ மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் முன்னோர்களுடைய அனுகிரகங்கள், செப்டம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் பிரமாதமான நேரம். இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் 11ஆம் தேதி வரைக்குமே நல்லா இருக்கும். ஏன்? சனி பகவான் வக்ரம் அடையும் பொழுது இன்னும் பிரமாதமாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வக்ரம் அடைவார். அப்போ நமக்கு 2026 ஜனவரி 16 வரைக்குமே நல்லா இருக்கும். இதுவரை ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு சங்கடப்படக்கூடாதோ எல்லா சங்கடங்களும் பட்டுட்டு இருப்பீங்க. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த பிரபஞ்சம் பலவிதமான ஒரு அனுபவம் உங்களுக்கு கொடுத்துருக்குது. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் 100% கடகராசி நண்பர்களுக்கு பிரமாதமான நேரம் வரப்போகுது. அனுபவித்து எனக்கு சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள். திருமணத்தில் இருக்கிற தடைகள், தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற தடைகள், பொருளாதார ரீதியாக இருக்கிற தடைகள், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கி நிம்மதி சந்தோஷம் பெறப்போகுது, மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான டாக்டர் மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.